கேதுவால் ஏற்படக்கூடிய வியாதிகள். கேது என்ன பண்ணுவார்னா, டிப்ரெஷனுக்கான ஒரு கிரகம் கேது. அப்படின்னா நான் எதிரிகளால் மனக்கவலை, இது எதிரிகன்னு வச்சுக்கலாம். நீங்க நான் ஒருத்தன் வட்டிக்கு பணம் வாங்கிட்டேன், போச்சு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அவன் வந்து நிற்பான், அவன் வேற பணம் கொடுக்கலன்னு என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புன்னு புலம்பான். எப்ப இருந்து? புதன்கிழமையில இருந்தே புலம்பான். ஞாயிற்றுக்கிழமை தான் பிரச்சனை வரப்போகுது. அப்படி நம்மளை புலம்ப விட்டு டிப்ரெஷன்ல ஆழ்த்திடுவோம். ரெண்டாவது, முன்பு செய்த நீங்க ஒரு பாவம், என்னைக்காவது ஒரு நாள் தப்பு பண்ணிருப்பீங்க, மாட்டிக்குவோமோன்னு நினைச்சு அதை மாட்டவே மாட்டோம். நாமளா கற்பனை பண்ணி நமக்கு நாமளே தண்டனை கொடுத்து சிரிக்க கூட மாட்டாங்க. இந்த கேதுவால் இருக்கிற, இல்லை இன்னைக்கு சிரிச்சா நாளைக்கு நான் அழுவேன், அதனால நான் சிரிக்க கூட மாட்டேன் அப்படின்னு 3 படத்துல வர தனுஷ் மாதிரி ஆயிடுவாங்க. போச்சு அப்படியே ஒரு மாதிரி, இல்லை எனக்கு தெரியும் நான் ஏதோ ஒரு பிரச்சனையில போய் மாட்ட போறேன் அப்படி இப்படின்னு புலம்பி தள்ளுவான். இடி மின்னலால் பாதிப்பு, இயற்கை சீற்றங்களால் இவன் தான் தனக்கு தானே எதிரியாவே இருக்கிறானே, அப்புறம் இவனு இயற்கை வந்து போடுறதுல என்ன கெட்டு போச்சு. அதனால இயற்கை சீற்றங்களால் இவனுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது. இவங்க வீடு இயற்கை சீற்றங்களால் இடிஞ்சு போறது, இந்த மாதிரியான விபத்துகள் எல்லாமே கேதுவினால் அட்டாக் பண்ணப்படும்.